ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த ஃபேன்சி கிச்சனில் ஆப்பத்துக்கு தேவையான கூழ், ஜவ்வரிசி கூழ், பால், சட்னி செய்வோம். எல்லாம் நம்ம குருமா வைப்போம் ஆப்பத்துக்கு, இல்லைனா சட்னி வைப்போம், தேங்காய் பால் வைப்போம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜவ்வரிசி கூழ் செய்வோம். இப்போ கூழுக்கு வேணுங்கிற வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கலாம். மண் கல்லுமா இருக்கும், அதனால் நம்ம கரையை வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பாலுக்கு வேணுங்கிற தேங்காய் எடுத்துக்குவோம். இப்போ பாலுக்கு வேணுங்கிற தேங்காய் எடுத்தாச்சு. அதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். பாலுக்கு வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கூழுக்கு நம்ம வேணுங்கிற ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி, அதை போட்டு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஒரு கரண்டி ஆப்பமாக ஊற்றிருக்குறோம். மாவு ஊற்றினதுக்கப்புறம் 2 கல் உப்பு போட்டுக்கலாம். பாவு காய்ச்சி வச்சுருக்கோம், வெல்லம்லாம் கரைச்சி அதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போ மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கோம், பூ மாதிரி, அதை கொஞ்சம் போட்டுக்குவோம். இல்லைவா? இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு வறுத்து இந்த கூழில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஆப்பத்துக்கு தேவையான கூழ் ரெடி ஆகிடுச்சு, பாலும் ரெடி ஆகிடுச்சு. சட்னி தான் அரைக்கணும். பாருங்கள், கூழ் ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுங்க. எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.